வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு பெரிய அடர்ந்த காடுங்களாம். காட்டுக்கு ராஜா நமக்கு தான் தெரியுமே யாரு? நம்ம சிங்கம் தான். அந்த சிங்கராஜா என்ன பண்ணாருங்களாம், எல்லா விலங்கையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாருங்களாம். தினம் ஒரு விலங்கு வந்து நம்ம எல்லார் முன்னாடியும் வந்து நின்று ஒரு ஜோக் சொல்லணும். அந்த ஜோக்கில் எல்லாரும் சிரிக்கணும். ஒருத்தர் சிரிக்கலனா கூட நான் அந்த விலங்கை கொன்று தின்னுடுவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட எல்லாருக்கும் பகீர்னு ஆயிடுச்சான். சரி, நம்ம நண்பர்கள் தானே பக்கத்துல இருக்கிறாங்க, யாரும் நம்மள கைவிட மாட்டாங்கன்னு ஒரு குருட்டு தைரியத்துல ராஜா சொன்னதையும் மீறக்கூடாதுன்ற விஷயத்த யோசனை பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் விடிஞ்சதுங்களாம், யானை வந்துச்சுங்களாம், ஒரு ஜோக் சொல்லிச்சுங்களாம். அந்த ஜோக்கை கேட்டு எல்லா விலங்குகளும் சிரிச்சாங்களாம். ஆனா ஆமையாரை தவிர. ஆமை சிரிக்காததுனால சிங்கம் பாஞ்சு யானையை கொன்னு சாப்பிட்டுடுச்சுங்களாம். யானை கதை முடிஞ்சது. அடுத்த நாள் குள்ளநரி வந்து ஜோக் சொல்ல வந்துச்சுங்களாம். அத்தனை மிருகங்களும் அந்த ஜோக்கை கேட்டு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா அதுங்களுக்கெல்லாம். ஆனா ஒருத்தர் மட்டும் சிரிக்கலையா. யாருன்னா நம்ம ஆமையார் தானா. உடனே சிங்கம் அந்த குள்ளநரி மேல பாஞ்சு அதை கொண்டு தின்னுடுச்சுங்களாம். அடுத்த நாள் விடுஞ்சதுங்களாம். மூணாவதா ஜோக் சொல்ல வந்தது நம்ம புலியாம். புலி ஜோக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஆமையார் விழுந்து 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 சிரிச்சாருங்களாம். ஆமையார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல சிங்கராஜா கேட்டாருங்களாம், புலி இன்னும் ஜோக்கே சொல்ல ஆரம்பிக்கலையே, எதுக்கு நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்டாருங்களாம். சிங்கராஜா கேட்ட கேள்விக்கு இந்த ஆமை ஒரு பதில் சொல்லிச்சுங்களாங்க. என்ன பதில்னா, வணக்கம் அரசே, யானை சொன்ன ஜோக்கியும் இந்த குள்ளநரி சொன்ன ஜோக்கியும் இப்ப நினைச்சு பார்த்தேன், என்னால சிரிப்பு அடக்கவே முடியலன்னு சொல்லிச்சுங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்மலாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தாமதமாக செய்கிற செயல் நமக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் ஆபத்தை உண்டு பண்ணும். இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.